பண்ணாடி நம்ம பண்ணாடி வந்து பண்ணாடி வந்துக்குது. அம்மா வந்தா கூழ் ஊத்தி அது மாறா நம்ம பண்ணாடி வந்துக்குது. நம்ம பண்ணாடினா உனக்கு எனக்கு கூட்டா நீ வந்து என்கிட்ட சொன்னா நான் போய் என் பொண்டாட்டி சொல்லி என் பொண்டாட்டி போய் உன் பொண்டாட்டிய சொல்லி கூட்டு வந்துக்கிறாங்க. வந்துக்கிறாளா உன் பொண்டாட்டியா? என் பொண்டாட்டி வந்து அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். சரி நேரா போய் உள்ள விடு. இல்ல இல்ல போனானே போகத்த பையன் வாங்கி தின்ன பையன் வலிச்சு நக்கின பையன் இல்ல மொரப்பூர் ரயில் அடிச்சு நிக்குமா இல்ல மொரப்பூர் போற பைபாஸ்ல லாரி அடிச்சு நிக்குமா இல்ல ஒரு விரிங்காத்திரி பிடிக்கணுக்குமா ஒரு நாகபாம்பு நறுக்குன்னு கடிச்சு நிக்குமா இல்ல அவன் கூட்டுக்காரி மிலிட்டரிக்காரன் கூட்டு போயிட்டு வானா அவனை என்ன கேதி ஆயினுக்கு வேணும் அவன் நாசமா போயினுக்கு வேணும் அவன் நாமதுல்லா போயினுக்கு வேணும் அவனை நிறுத்தி நீர் வச்சுச்சோ எருக்கு முறுக்க வச்சு பாடியில தூக்கிட்டு போனாங்களோ வர்த்திய நக்கணமாக பொண்ணு குஞ்சி என்னடா சொன்னாரு மாமா? மாமா பையன் தொகனாரு தப்பு சொன்னாரு. ஊரியாத பயந்த பாட்டுச்சு இங்க இருந்து நாங்க அதுக்கு தான் வந்திருக்கோங்களா? இங்க இருந்து அதுக்கு தான் வந்திருக்கோங்களா? பரவாயில்லையா? மறுபடி மறுபடி வந்து அப்படியா? அப்படி கூட அந்த பையன் தனியா அவங்க சொன்ன மாதிரி கூட செய்யலாம். பையன் சின்னதாக்கும் நம்ம வாய் பெருசாக்கு போலாமா? பாப்பாக்கு பாரு நாங்க பெரிய எடுத்து பொம்மை நாட்டிங்க. நாங்க பாரு நான் சாதாரணமெல்லாம் வரமாட்டேங்க. எங்க வீட்டுக்காரர் நாங்க வெளியில கூட்டிட்டு போனோம்னா தங்கத்திலே ரதத்துல தான் கூட்டு போவோம். மாமா நீ எதுல கூட்டு போற? வண்டியிலயா? போலாமா? 2 பேரை கூட்டு போக முடியுமா? ஆமா உட்கார சொன்னேன் எதோ புடிச்சு ஏறுறது நாங்க எங்க இன்னும் உட்காரவே இல்லை. இருறா ஏண்டா ஏண்டா வண்டி எடுத்திய என்ன காக்கா வடி பாக்கணும். பெட்ரோல் போறதுக்கு மறந்துருக்கலாம். இங்க இருந்து பெட்ரோல் பங்க் போனா எவ்வளவு தூரம் போனோம்? 3 கிலோமீட்டர். அவள் நேரம் எங்களால வெயிட் அவள் நேரம்லாம் போக முடியாது. இப்ப நான் இங்கே போடுற மாதிரி பெட்ரோல். ஆமா நீ வா கொஞ்சம் பெட்ரோல் போடு நாங்க சீக்கிரமா போடு. திரும்ப இப்படி நின்னுடா. இப்படி திரும்ப பெட்ரோல் போடுடா. பெட்ரோல் போடுற இப்படி நின்னுமா. இந்தியன் பெட்ரோல் பங்க் 100 தயவு செய்து 0வை சரி பார்க்கலாம். நன்றி. மீண்டும் வருக. கேஷா காடா இருந்தாலும் வைக்கலாம். ஜீரோவை சரி பாரு. ஆமா உட்காரலாமா? உட்காருமா. போலாமா? போலாமா? பாய பப்பானே அச்சா ஆயில் பழைய சாயிடுது. ஆயில் போடணும் போடுற மாதிரி என்னடா பெட்ரோல் போட்டா ஆயில் போடணும். ஆமாங்க கொஞ்சம் குனி குனிட்டா குனிமா உனக்கு கொஞ்சம் குனிஞ்சிட்டா ஆயில் போடணும். குனிமா கீழே ஆயில் போடுற குனி. நன்றி. இந்தியன் ஆயில்
100 தயவு செய்து 0வை சரி பார்க்கவும். நன்றி. மீண்டும் வருக. ஆமா அந்த ஆயில் அடுப்பாயிட்டு என்ன பண்ணுவோம் தரத்தாரியா இல்லை அது திரும்பி போடுறது ஆயில். டைம் ஆகுதுடா எங்களுக்கு. வகர் போலாமா? இறங்கு இறங்குமா எடுத்துருவாரு. வருவாங்க ரோட்ல போடா இல்லடா என்னடா பண்ண? ஏமா வண்டியில் வாங்க, நான் வண்டியை சாப்பிட்டேன். கீழே விழுந்துட்டியா? இந்த ரெண்டு காலம் முட்டி வலிடா. வண்டியில போகும்போது இப்ப ஏறிப்பா வகாரு போலாம். இந்த பட்டு புடவை நடிக்க விட்டுருக்கோம். பட்டு புடவை நடிக்க விட்டுருக்கோம். கம்பெனி சர்சாய் கம்பெனி போலாம். போய் வேற கட் சொல்லி மாமா பண்ணி ஒட்டுறவ ஜலக்கண்ணி எங்க வீட்டு ராணி வரா எல்லாம் வந்து பாத்துக்கோங்க. அந்த பாத்ரூம் ஜக்குல கூலி கப்பாயிடும். பாத்ரூம் ஜக்கில் பாத்ரூம் ஜக்கில் அப்படியே பெக்கிட்டோடி என் பாசமுள்ள எனது மன்னா மனுஷா பாத்தேன்னு கேட்டாரு. பார்த்த மாட்டேன் பாதம் பண்ணிருக்க பாத்தியாடா பார்த்த மாட்டேன். ஏய் இங்க தோறணும் நானு இங்க தோறணும் நானு அவளை பாரு என்னத்துக்கு மேல கல் எடுத்து போடுறேன். நானே கல்லு போடுவேன். நான் தலைமை கல்யாணத்துக்கு எடுத்து கொடுத்து புடவை கைட்டு வந்துருக்கிறோம். சாரி என்னங்க சொல்லு மன்னா ராஜாதி ராஜாரே மன்னா ராஜாதி ராஜாரே அந்த ராஜருக்கு நீங்கள் அதிபராகும் ராஜாதி ராஜாரே ராஜாதி ராஜாரே நீங்கள் ராஜர்கள் நீங்கள் அதிபராக மன்னா வீராதி வீரரே மன்னா வீராதி மன்னா வீரரே வீரமார்த்தாண்டரே நாடா மன்னா மன்னந்த எல்லையே உங்களை கண்டே மன்னந்த எல்லையே உங்களை கண்டே மன்னா எல்லோரும் தலைவனுக்கு எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி தலைவரங்க நல்லதோர் மலரை கொய்து
மனைவியாகி இவருக்குரிய வாழ்வதே சொல்லக்கூடிய திருந்திருவாள் கூட வணக்கம் எதுக்கு போட்டேன் நாயாங்க போட்டேன் நானும் கேட்டு எனக்கு நீ என்ன போட்ட ஏன்டா உங்க அம்மாளுக்கு பார்த்தாலும் எவ்வளவு தூத்துக்கோடு பண்ணா கட்டினா முடியா பக்கங்கிறேன் அறுபதுக்குதா உங்களுக்காரி தான் போட்டா நாளைக்கு தான் நானும் வந்தேன் பசி எடுக்குது சோறு போடு வாய் அம்மானு போட்டான் தப்பு அவனால இல்லைங்க தப்பு அவனால இல்ல நம்ம பாட்டு பாடினா தானே மதம் அடிக்கிறாங்க பாட்டு பாட மதம் அடிப்பாங்களா இவங்க இடம் கொடுத்ததுனாலதான் அவங்க இவங்களுக்கு போடணும் பெற்று அவனுக்கு அடிச்ச மாதிரி நெஞ்சு சாப்பாடு செய்யணுங்க பாத்திரம் எல்லாம் விளக்கணும் துணியெல்லாம் துவைக்கணும் சார் நீ ஆம்பளை ஆம்பளை உன் பொண்டாட்டி அடிச்சு பாரு நீ ஆம்பளை உன் மகத்துல மேய்ச்சிருந்தா ஆம்பளையான்னு கேக்குறானா ஆளுக்கார சொல்றான்னு அடிக்குமாண்ணா மாமா சூத்து உதக்குமா இன்னொரு நாளைக்கு உனக்கு தப்பு பண்ணுங்க ஆம்படியா இல்லாத போது பண்ணுங்க இந்த மாதிரி ஆம்பளை கையில் அடி போயிடுறேன் அடி அது நாயனாத்துக்கடா நாடுகாருக்கு வர மாதிரி நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளர் தற்போது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து சிறிது நேரம் கழித்து
அதையே காட்டக்கூடாது கோயில். அருமையாவியே இருந்தபடி ஆனாலும் தங்களுக்கு சிறிய வார்த்தை கேட்கணும். இந்த மாதிரி என்னங்க ஆமடியா மாட்ட பொம்மநாட்டி பேசுறது என்னமா மங்கடிக்கிறீங்க ஒரு தம்பி? ஆம்பளை கிட்ட பேசுறது லகுவா பேசணும். நறுக்குன்னு கோவம் வர மாதிரி சுற்றுலாம் கேட்கக்கூடாது. சரியா? கேளு கேளு கேளு. மொத்த ஓரங்கத்தி 99 பேரோடு இந்த பான்மதியம் ஒருமிக்க கூடி ஒற்றுமையாக வர வேண்டும் என்று அழைப்புதல் விடுத்திருக்கிறீங்க. என்ன சமாச்சாரம் தெரியுமா? அத்தானாகிய ஜெகனிமாமன் கேள்வி அழைத்தேன். சரி, காட்டிலே சென்ற பாண்டவர்கள் உயிரோடு இருக்கிறாங்களா இல்ல செத்து சுழியேறி போயிட்டாங்களா? ஒரு கால் பாண்டவர் இருந்தால் மீண்டும் நாடு ஆள வருவாங்களா? இதுதான் மனசுல சந்தேகம். மாமா சொன்னாரு வனபோஜனை செய்யணுமா? வனபோஜனம் என்றால் அறுசுவையான உணவை சமைத்ததே உண்டானா? அறுசுவையான உணவை சமைத்தது உண்டானா? அந்த வாசத்திற்கு பாண்டவர்கள் எங்கிருந்தாலும் ஓடியிருந்தாங்க. என் கண்ணிலே பட்டால் மீண்டும் அவங்க காட்டிலே இருக்கணும். 23 காட்டிலே இருக்கணும். நம்ம நாட்டிலே இருக்கணும். நல்ல எண்ணத்தோட சந்தோஷமா நமக்கு உன்னுடைய மனதில் அப்பண்ணமாக இருக்கின்றது. ஆனால் இந்த வார்த்தையை கேட்ட உடனே சுவாமி எனக்கு எப்பண்ணமாக இருக்கின்றது தெரியுமா? ஒரு வார்த்தை சொல்லு சொல்லு. அண்ணா எந்த நாளும்
ஆள வைக்க கூடாது. அவனை போனே 56 தேசத்தையும் ஒரு முறைக்கு கீழே நீங்கள் ஒருவரே ஆள வேண்டும் என்று சொல்லி பாண்டவர்களை செய்த வஞ்சனை ஒன்றல்ல இரண்டல்ல 1000 வஞ்சனைகள் செய்தீர் சுவாமி. இத்தனை வஞ்சனைகள் செய்தோம். பாண்டவர்கள் நய வஞ்சகமாக அஸ்தினாபுரம் அழைத்து வந்து சூதினால் பகடையாடி சூதினால் சொக்கட்ட நாடி நாடு நகரமான சேனை பண்டு பண்டு அரமணத்தையும் பறித்து பத்தினி பாஞ்சாலியை அவமானம் செய்து 13 ஆண்டு வனவாசம் ஓட்டுனீங்க. சரி, இதையெல்லாம் செய்தது பத்தாது என்று எங்கேயோ நிம்மதியா காட்டுல இருக்கிறாங்க பாண்டவர்கள். மீண்டும் அவர்களை வஞ்சிக்க வேண்டும் என்று மனதிலே எண்ணம் கொண்டு இந்த வேலை செய்யலாமா? நீங்க இது தகுமா? நான் ஆம்படியானா பாண்டவர் ஆம்படியானா? நீங்க தாங்க வீட்டுக்காரரு. பாண்டவர் மேல பச்சைமா பேசுற என்ன விசேஷம்? மாமா அது மட்டும் இல்ல மாமா, என்னடா தங்கம்? அக்கா சொன்னாங்க, நான் ஒரு வாரம் சொல்றேன் மாமா. இன்னும் ஒரு வார்த்தை இல்ல 9 வார்த்தை கேளு. அரக்கு மாளிகை கட்டி எந்த மாமா எங்க சொந்த மாமா அந்த வானவத்தில் அரக்கு நாள் மாளிகை கட்டி ஐவராஜ்யக்களை பழனிடுச்சுங்க. என்ன மாமா பழனி கண்டிங்க? நம்ம சேனா சைன் எல்லாம் போச்சு, நம்ம சொத்து பத்தா அழிஞ்சிச்சு. அக்கா வார்த்தையை கேட்கல கூட என் வார்த்தையை காட்டுக்கு போகாதீங்க. அந்த உனக்கு போட்ட உத்தம ஐவராஜ்யா காட்டு எங்கேயோ காய் கண்ணி சாப்பிட்டு இருக்கிறாங்க. நாட்டுல தொல்லை பண்றத போதாது, காட்டுல போய் தொல்லை கொடுக்கணுமா? அது என்ன பப்பாடா நானும் அடிக்கிறேன். ஆமா, உங்க தம்பிதான் நீ எப்படி அடிக்கிறது? தம்பி கொண்டாடி தாமண்டாடி மாரி. மாமா இதெல்லாம் ஏன் சொன்ன ஒரு வார்த்தை கேட்டியா? ஆம்பளை கோவம் அப்படியே பிடிச்சி அடிக்கிறீ. அப்ப நான் ஆம்பளை மாதிரி தெரியல மாமா, அந்த மாதிரி கோவம் வருது. எதுக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டீங்களா? ஏன் நீ அடிக்கிறது? மஞ்சள் விட்டு ஆம்பளைக்கு வர மாதிரி அடிக்கிறீங்களே, எதுக்காக இதை வந்து சொன்ன தெரியுமா? எதுக்காக? அந்த பாண்டவரை பார்த்து வெங்கலம் ஆகி விட்டாரு. சரி, அந்த பாண்டவரை மீண்டும் கண்ணால பார்த்தா ஏன் நீங்க காட்டாடணும் வாங்க நாட்டுக்கு நாடு கொடுத்துட்டேன்னா எங்க அக்கா 60 பேர்த்து வச்சுருக்கிறா பொண்ணு ஒண்ணு நம்பி எங்களுக்கு நாடு வேணும், நகரம் வேணும், சொத்து வேணும், பத்து வேணும், பணம் வேணும், நெட்டு வேணும், நகை வேணும். பாருங்க ஊர்ல இருக்கிற மாரியம்மன் கோயில் எழுதி வச்ச கூட எங்களுக்கு சம்மதி எங்க பேர்ல. அட்டு லவ் யூ. யாரு அவன் கேக்குற? நீ அப்படியானா அவன் அப்படியானா? யாருன்னு கேட்டா பரவாயில்லையா? அவனுக்கு என்ன அடிச்சா தாங்க ரொம்ப மனவேதனையே. அதுல பாரு ராஜா, பாரு வாடி சொல்றேன்.
அவளை கூட அடிச்சிரு அந்த பொண்ணானே அவளை அடிச்சானே மரியாதை கேட்டு போயிடு அடிக்கிறேன் மேலன்றா அந்த பாசல உனக்கு தெரியல நக்கரையா ஆனா எங்களுக்கும் உங்களோட இருக்கணும் அந்த நாடெல்லாம் நீங்க ஆளணும் எங்களுக்கும் எவ்வளவு சூத்து நோக்குதுக்கு இன்னொரு நாளைக்கு உனக்கு உதகுமா அது பொண்டாட்டி தான் வேலையெல்லாம் போய் வீட்டுல வேலையை போய் பொண்டாட்டி வந்து வீட்டுல போய் இங்க வந்து ரோட்ல கொஞ்சம் இருக்கிற வீடு வாசல் கீது இங்க புறம்போக்க நம்பி போய்க்கிறேன் பறிக்கே வீடுக்குதா வாசலுக்குதா போட்டுக்கிறதுக்கு துணிக்குதா அவனுக்கு ஆடுறதுக்கு அடுப்புதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சாப்பாடு சாமான்கள் இருக்கலாம் போங்க 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 சாமானா எல்லாம் பூரா சாமானம் இங்கே எல்லாம் மளிகை செலவு பண்ணி அடுக்கி வச்சுருக்கோம். அப்புறம் சந்தைக்கு போய் இப்பதான் காய்கறி எல்லாம் சந்தை செலவுல இப்பதான் வாங்கி வந்துக்கிறேன். கோடி சேலை எடுத்து எனக்கு கோடி போனாக்கா எப்படி அது எப்படி எப்படி அது பண்றாரு எப்படி அது எப்படி அது பாரு இதெல்லாம் அப்பா நீ பாட மாட்ட 4 பேரை கூப்பிட்டு உனக்கு பாட வச்சிருக்கேன். நடமாமா போகலாம் போறோம். பாண்டவர் எவனான ஒருத்தனை அடிச்சு சாகடிச்சு என்னன்னு பாடலாம். அவங்களால தாக்க மாட்டாங்க, நீ எல்லாம் தாக்கூடாதா? எங்க வீட்டு சமாச்சாரம் நாங்க அடிச்சுட்டு பிடிச்சிட்டு முடிக்கல பாடாங்க அது யாரப்பா அது தின்னு போட்டு அவன் சொல்றான்.
எச்சு பேருக்கு குழந்தைகளுக்கு என்னது டேய், ஐயா, டேய், அந்த அம்மா என்ன சொல்லுச்சு? மை போடுற குழந்தைகளுக்கு எடுத்துன்னு வரதெல்லாம் தெரியும். அவங்க அம்மாவுக்கு அவங்க குழந்தை தண்ணி தாக எடுத்துச்சுன்னா அந்த அம்மா கிட்ட அவன் சாண்டு வாங்கி இல்ல மூத்திரம் வந்து அவங்க ஆயிட்டு வனத்திற்கு வந்து விட்டோம். இது 6வது வனம். சரி இந்த வனத்துக்கு என்ன மாமா பேரு? இதுதான் காமதேனு பர்வதமா. இந்த காமதேனு பர்வதத்துல நான் இந்த அழகெல்லாம் சுத்தி பார்த்துன்னு வரேன். டாய், காணலுக்கேற்ற கருப்பு கூடாரம், வெயிலுக்கேற்ற வெள்ளை கூடாரம் அடித்து, ஏன்னா என் கூட்டுக்காரிக்கு வெயிலே வந்ததில்லை, அதனால ரெண்டு பேருக்கு 8 வந்துக்கிறான். சரிவா, அந்த அம்மா சொல்றதுனால நான் விடுறேன். சரிவா, இந்த 6வது காமதேனு பர்வதத்துல நீ இதெல்லாம் சுத்தி பார்த்துன்னு இருங்க. இந்த பார், ஏதா கம்மு நேக்க மாட்டேங்கிறா பாரு மாமா. ஏதாவது ஆபத்து என்று சொன்னா மாமா அப்படின்னு சொன்னா கண்ணிமைக்கு முன்னமே இங்க வந்து நிப்பேன். சரியா? போயிட்டு வரட்டுமா? அரிக்குழம்புல எழுந்து அதே மன நீ கிளம்பு. ஆமா ஆமா இந்த காமதேனு பர்வதத்திலே சுத்தி பார்த்தான். எங்குமே இல்லாத அதிசயம். இந்த ஆடுகளும் மாடுகளும் அழகழகாக அழகழகாக மாடு மாடு ஒரு 10 மாடு நம்ம ஓட்டு போயிட்டு எல்லாத்தையுமே நம்மளுக்கு நம்ம அரண்மனைக்கு ஓட்டு போயிட்டு பால் கறக்க ஓட்டலாமா? ஓட்டு ஓட்டு ஓட்டு